ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கிற கோடிட்டடங்கள் பார்க்கலாம். குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். என்னது? சீருடை திட்டம். சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார். காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம். மிக பழமையான நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின். நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். இது 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்துச் சொல். ஈ. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல். அஃது. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் இது. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஈ. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை. கப்பல் பறவை. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய புலவர் சத்தி முத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல். பறவைகள் இடம்பெயர்வதற்கு வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று உணவு, இருப்பிடம். ஒன்று தானே கேட்டிருக்காங்க, அப்போ உணவோ இருப்பிடமோ இல்லை தட்பவெப்பநிலை எது வேணாலும் எழுதிக்கலாம். மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். ஃபஸ்ட்டுக்கு மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். அடுத்தது செயற்கை உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை மிகுந்துள்ளது. சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. சிட்டுக்குருவிகளோட எண்ணிக்கை குறைந்துள்ளது. வலசை பறவைகளின் எண்ணிக்கை வருகை மிகுந்துள்ளது. இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. இது ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் மதி, நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கல் நாராய். சக்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கல்.
நாராய் நாராய் செங்கல் நாராய்னு பாடுவார் இல்லையா, அப்போ செங்கல் நாராய். பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார். காணி நிலம். பாரதியார் காணி நிலம். ஆயுத இடத்தின் வேறு பெயர் தனிநிலை. தனிநிலை, அக்கேனம் எல்லாமே சொல்லலாம். மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கிகள். என்னது? தானியங்கிகள். தானியங்கிகள். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா அப்படிங்கிற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. சோஃபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானைதான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீகளிலிருந்து பாதுகாப்பது அதன் அடர்ந்த முடிகள். காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு புலி. யானை கூட்டத்திற்கு ஒரு பெண் யானைதான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து பாதுகாப்பது அதன் அடர்ந்த முடிகள். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஸ் என்று அழைக்கப்படும். மர ஆணிகள் அப்படின்னா தொகுதிகள். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் டேஸ் என குறிப்பிடப்படும் கண்ணடை. இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என்று குறிப்பிடப்படும். கருத்துப் படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்கரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது துணி ஓவியங்கள். துணி ஓவியம்தான் கலம்கரி ஓவியம். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பாதுகாத்தனர். எதில் பாதுகாத்தாங்க? செப்பேடுகளில். கருத்துப்படங்களை அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். கலம்கரி ஓவியம் துணி ஓவியம் என்று அழைக்கப்படும். மன்னர்களின் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேடுகளில் பாதுகாத்தனர். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? எப்படி
சொற்களை பேச வேண்டும். அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது? சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். ஒருமை வந்தால் தனது, பன்மை வந்தால் தமது. இதே தலைவர்கள் வந்துச்சுன்னா அவர் பல மக்களுடைய தலைவர்கள், அதனால தமது வரும். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். சிறுமி அப்படின்னா தனது, அம்பேத்கர் தமது. உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். இவை அப்படின்னா பன்மை. சப்போஸ் இது வந்ததுன்னா இதுதான் எனக்கு பிடித்த நூல்னு வரும். பன்மை வந்தால் இவை தாம் எனக்கு பிடித்த நூல்கள். குழந்தைகள் அப்படின்னு நிறைய பேர். அப்போ தம்மால் இயன்ற உதவிகளை செய்தனர். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் இந்த கொஷின் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பினார். இது எப்படி அப்படின்னா இது அடைப்புக்குள் இருக்கிற சொற்களை எழுதுக அப்படின்னு போட்டிருக்கோம். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் ஃபஸ்ட்டுக்கு இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன், அதுபோல கொடுத்து மகிழ்வோம். இங்கே என்ன வரும்? அதுபோல. அடுத்தது, தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆராய்ச்சி மையம் குறிப்பிடுகிறது. கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். ஒரு புள்ளியில் குழப்பம் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வேணும்? வீரம் வேணும். அப்போ எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். வழியில் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம், புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம், புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல். இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது வளர்ச்சி. உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. வாழ்விற்குரிய தலையாய இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம். கலப்பில் வளர்ச்சி உண்டென்பது இயற்கை நுட்பம். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. வாழ்விற்குரிய துறைகளில் இன்பத்துறைகளில் தலையாயது காவிய இன்பம்.
இடியுடன் மழை வந்தது. இடியுடன். மலர்விழி தேர்வின் பொருட்டு ஆயுத்தமானாள். அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. தமிழைக் காட்டிலும் சுவையான மொழியுண்டோ? யாழ் தமிழர் உடைய. யாழ் தமிழருடைய இசைக்கருவிகளுள் ஒன்று. மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். சுங்குடிச்சேலைக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி. சேரர்களின் நாடு கொடநாடு. பின்னலாடை நகரமாக திருப்பூர் விளங்குகிறது. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். புத்தரும் அவரின் தம்மமும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் லண்டன் சென்றார். தொடரில் விடுபட்ட வண்ணங்களை உங்களின் எண்ணங்களால் நிரப்புக. வானம் கருக்கத் தொடங்கியது. மழை வரும் போலிருக்கிறது. கருக்க அப்படிங்கிறது ஒரு கலர். அடுத்தது, அனைவரின் பாராட்டுக்களால் வெட்கத்தில் பாடகரின் முகம் சிவந்தது. டேஸ் மனம் உள்ளவரை அப்பாவி என்கிறோம். வெள்ளை மனம். கண்ணுக்கு குளுமையாக இருக்கும் பச்சை புல்வெளிகளில் கதிரவனின் சிவப்பு வண்ண கதிர்கள் பரவி கிடக்கிறது. வெயிலில் அலையாதே, உடல் கருக்கும். இது தொழிற்பெயரின் பொருளை புரிந்து கொண்டு தொடர்களை முழுமை செய்க. நிலத்திற்கு அடியில் கிடைக்கும் புதையல் அரசுக்கே சொந்தம். நெகிழிப்பைகளை மண்ணுக்கு அடியில் புதைத்தல். ஃபஸ்ட்டு புதையல். நிலத்திற்கு அடியில் கிடக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். மண்ணுக்கு அடியில் புதைத்தல் நிலத்தடி நீர்வளத்தை குறையச் செய்யும். காட்டு விலங்குகளை சுடுதல். ஃபஸ்ட் இது சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளை சுட்டல் திருந்த உதவுகிறது. காட்டு விலங்குகளை சுடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. செய்த தவறுகளை சுட்ட திருந்த உதவுகிறது. சுட்டல். காற்றின் மெல்லிய தொடுதல். இது ஃபஸ்ட்டு பூக்களை தலையாட்ட வைக்கிறது. கைகளின் நேர்த்தியான தொடுத்தல். தொடுத்தல் அப்படின்னா கட்டுறது. தொடுத்தல் பூக்களை மாலையாக்குகிறது. பசுமையான காட்சியை காண. பசுமையான காட்சியை காணுதல். செகண்டு காணுதல். இங்கே காணுதல் கண்ணுக்கு நல்லது. பொது வாழ்வில் நடித்தல் கூடாது. ஃபஸ்ட்டு நடிப்பில் அவரை மிஞ்ச ஆள் கிடையாது. இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.